மா மா ஆத்தாடி நான் என்ன பண்ணுவேன்? பிள்ளைக்கு வைக்க புள்ளலாம் வைக்காம இல்லை, நான் பாட்டுக்கு வேலை நகத்தில் வேலையை பார்த்துட்டு கிளம்பிட்டேன். அதே நம்மளை பார்த்தோன்னு என்னடி ஒன்றும் வைக்காம கிளம்புறேன்னு சொல்லாமல் சொல்லுது. அடியே செண்பகா, இங்கே வாடி. என்னம்மா கூப்பிட்டியா? ஆமாடி என் செல்லம்ல, எனக்காக ஒரு வேலை பாட்டி. அம்மா இந்த ட்ரெஸ் எல்லாம் மாற்றி கிளம்பிட்டேன் கல்யாணத்துக்கு. இந்த நம்ம லட்சுமிக்கு மட்டும் வைக்கலையும் பிள்ளை வச்சிரியா? சரிம்மா நான் வைக்கிறேன். சரி பத்திரமாரு, நான் கல்யாணத்துக்கு போயிட்டு வந்துடுறேன். லட்சுமி இருடா, உனக்கு நான் புல்லு கொண்டு வந்து வைக்கிறேன். மா இந்த லட்சுமி புல்லு சாப்பிடு. இன்னைக்கு ஸ்கூலில் எல்லா பீரியடுமே ஜாலியாக போச்சுலப்பா. ஆமாப்பா, எல்லா பீரியடும் நல்லா ஜாலியாக விளாண்டோம். என்னத்தடி ஜாலியாக விளையாண்டோம். அதே லாஸ்ட் 2 பீரியட் இங்கிலீஷ் டீச்சரை வந்து கூட்டிகிட்டு போயிட்டாங்களே. சரிடி, நாளைக்கு ஸ்கூலில் மீட் பண்ணலாம்டி. யாடி வேன் இப்படி பக்கத்தில் வந்து ஆரன் கொடுத்துட்டு போகிறேன்? ஏறுமா மாடு. என்ன அழகு, என்ன அழகு. டீ யாரா அந்த பொண்ணு? இந்த ஊர் பண்ணையாரோட பொண்ணுடா. என்ன பண்ணையாரோட பொண்ணு நம்மளை பற்றி தேவைங்க பேசுகிறாங்களோ? நம்ம பாட்டிக்கு வீட்டுக்கு போயிடுவோம். ஏண்டி நேற்று மேக்ஸ் டீச்சர் ஹோம்ஒர்க் கொடுத்தாலும் செஞ்சுட்டியா? 2 கணக்கு செஞ்சுருக்கேன்பா, இன்னும் 2 கணக்கு எப்படின்னு தெரியலை. செண்பகத்துக்கிட்ட தான் கேட்டு செய்யணும். செண்பகா செண்பகா, இந்த வரண்டி நில்லுங்கடி. சரி சரி வாங்கடி, ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. என்னடா மாப்பிள்ள, ரொம்ப வருஷம் கழிச்சு இந்த ஊருக்கு வந்திருக்க. அங்கே சிட்டிக்கு இந்த ஊருக்கு உனக்கு எப்படி தெரியுது? டேய் மாப்பிள்ள, டேய் என்னடா நான் பாட்டி பேசிட்டு வர, நீ எதுவுமே சொல்லாம அமைதியா வர? டேய் சிலம்பே, டேய் என்னடாச்சு? இல்லடா ஒன்றும் இல்லடா. என்னன்னு சொல்கிறா? உன் முகமே ஏதோ இருக்குன்னு சொல்லுது. ஒன்றுடா, வாடா வீட்டுக்கு போவான். ஏதோ ஒன்று மறைக்கிற, அது மட்டும் தெரியுது. சரி சொல்ல விருப்பம் இல்லைன்னா விடு. எங்க வீட்டில் யாரும் இல்லையா? அம்மா, யாருங்க நீங்க? உங்களுக்கு என்ன வேணும்? ஹலோ, யாருங்க நீங்க? ம் ம் அம்மா அந்த மாம்பழத்தை கொடுத்துட்டு வர சொன்னாங்க. கொடுத்துட்டு வர சொன்னா கொடுங்க. இந்தாங்க அங்க. ஏங்க என்னங்க எதுவும் கொடுக்க மறந்துட்டீங்களா? ஏங்க உங்க பேர் கொஞ்சம் சொல்ல முடியுமா? நாங்கள் முன்ன பின்ன தெரியாதவங்கள்ட்டெல்லாம் நாங்கள் பேர்லாம் சொல்ல மாட்டோம். அடியே ஸ்வேதா, யார்டி வெளியில் வந்திருக்கா? அம்மா யாருன்னு தெரியலம்மா, ஒரு பையன் மாம்பழம் கொண்டு வந்திருக்காங்க, அவங்க அம்மா கொடுக்க சொன்னாங்கன்னு. சரி சரி வாங்கிட்டு வா, எல்லாம் சொந்தக்காரவதே. கிராமம் தான் பேர், பட்ட பகலையில் ஆள் நடமாட்டமே இல்லாமல் இருக்குது வயக்காடெல்லாம். யாருங்க நீங்க? ஒரு பொம்பளை பிள்ளை ஒத்தியா வந்துகிட்டு இருக்கல, இப்படி அசப்பில் வந்து பயமுறுத்துறது? ஏங்க உங்களை பார்க்கணும் தாங்க ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். என்னது என்னைய பார்க்கணும்னா ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தியலா? எதுக்கு? அன்னைக்கு உங்களை உங்கள் வீட்டில் பார்த்தலைங்க, அன்னையிலேருந்து உங்களையே பற்றி மனசு நினச்சிக்கிட்டு இருக்குங்க. இன்னும் எங்க உங்கள் மனசு நினைக்கணும்? அதாங்க எனக்கும் தெரியல. ஏங்க நாளைக்கு இதே மாதிரி தனித்துக்கு வருவீங்களா? அதே எதுக்கு நீங்கள் கேட்குறீங்க? நீங்கள் யார் முதல்ல? ஏங்க சொல்லுங்கங்க. என்னை பற்றி யாருனே தெரியாமல் இவ்வளோ தூரம் என்கிட்ட பேசுகிறீங்களே, உங்களுக்கு எவ்வளோ தைரியம் இருக்கணும்? சரி சரி, வேறு வேலை இருந்தால் போய் பாருங்கள். எனக்கு நேரம் ஆச்சு, நான் வீட்டுக்கு போகணும்.
ஏங்க ஏங்க கொஞ்சம் நில்லுங்கங்க. போங்கங்க, எனக்கு வேலை இருக்கு. ஏங்க நாளைக்கு இதே இடத்துல உங்களுக்காக காத்துக்கிட்டு இருப்பேன், வாங்கங்க. நான் வரமாட்டேன். குறும்புக்கார பொண்ணா இருக்கா. ஏ அன்னைக்கிளியக்கா, ஏ அன்னைக்கிளியக்கா, என்னடி புஷ்பம்? குரலை மட்டும் கொடுக்காம வெளியில் வாக்கா, உன்னை பார்த்து பேசணும். என்னடி அம்மா அப்படி முக்கியமான விஷயம்? இன்னைக்கு 100 நாள் வேலை இருக்காக்கா. மேலக்காடு பக்கத்தில் இருக்கிற இடத்த எல்லாம் சுத்தம் பண்ணணும். அரசனாரா சூப்பரண்டு வெரச வேலையெல்லாம் பார்த்துட்டு வாக்கா. அதை சொல்லத்தையும் கூப்பிட்டேன். நானும் போய் கிளம்புறேன். என்ன சரிடிம்மா, நானும் போய் பிள்ளைகளெல்லாம் பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பிச்சுட்டு நானும் ஓடியாந்துடுறேன். நீனும் போய் கிளம்பு. அடியே செம்பகா, பழசியத்துக்கு அந்த சீப் எடுத்துட்டு வாடி. இந்தா வரேம்மா. இந்தாங்கம்மா சீப்பு. ஒரு செவ்வாய் நெல்லுடி. எனக்கு ஒரு வேலைக்கு நேராச்சு. அப்புறம் நீனே தலையை வாட்டிக்கிட்டு ஸ்கூலுக்கு போகணும் சொல்லிட்டு போயிடுவேன்னு வச்சுக்க. அம்மா இப்போ ஏம்மா நீ கோவப்படுற? நீ தானே முடியை பிடிச்சி வரட்டு சீவுற, அதனால் வலிக்குதுன்னு தானே இங்கிட்டு தலையை அசைக்கிறேன். ஆமாடி, எண்ணெயை தேய்ச்சி சீவுனா வலுன்னு இருக்கும். நீங்கள் எண்ணெயை தேய்க்க மாட்டேங்கிறீ தலையில். நானும் எண்ணெயை தேய்ச்சி எம்பது முடி கருன்னு வளர்த்து வச்சிருந்தேன் உனக்கு. நீ என்ன இங்கிட்டு வெட்டி விட்டுட்டு இப்போ பார்த்தா நல்லா வாடி இருக்குது. ஏதோ செம்பட்டை வச்ச மாதிரி இருக்குது. அப்புறம் சீப்பை ஒழிச்சு வரட்டு இழுக்காம எப்படி இழுக்க வரும்? அம்மா இதுதேம்மா ஃபேஷனு, இது நல்லா தேம்மா இருக்குது. எனக்கு ஸ்கூலுக்கு நேரமாச்சு, எனக்கு தலையை சீவி விடுமா. நல்லா எண்ணெயை தேய்ச்சி வலுன்னு சீவி இப்போ நச்சு மடிச்சு கட்டினா தானே முடி வளரும். அம்மா அதெல்லாம் ஓல்டு ஃபேஷனுமா, இதுதான் நியூ ஃபேஷனு. அம்மா அவளுக்கே எவ்வளோ நேரம் தலை சீவி விடுவீங்க? எனக்கும் தலை சீவி விடுங்க, எனக்கும் ஸ்கூலுக்கு நேரம் ஆயிடுச்சு. வாங்க சின்ன மகராணி வாங்க. ஏண்டி அக்கால தங்கச்சி என்ன விளையாட்டு பண்ணி திட்டீங்களா? காலையில் நான் சேவை கூவுனதுலேருந்து செம்பட்டின்னு எந்திரிங்கன்னு பெரம்பெடுத்து அடிக்காத வாசி எழுப்பிக்கிட்டு இருக்கிறேன். என்னமோ நீங்கள் காதலே வாங்காத மாதிரி நல்லா கொரட்டை விட்டு தூங்கிட்டு 8 மணிக்கு எந்திரிச்சுக்கிட்டு எனக்கு வலி. சரி நீ போ, அவளுக்கு பின்னிட்டு வர சொல்கிறேன். போய் கிளம்பு நீ ஸ்கூலுக்கு. அம்மா அக்கா வேகமாக வீட்டுக்கு வந்துடுறாம்மா, என்னை நின்று கூட்டிகிட்டே வர மாட்டேங்கிறா. எனக்கு அவளை தொட்டு நடக்க முடியலம்மா. அவள் ஃப்ரெண்டோட பேசிக்கிட்டு வேகமாக வந்துடுறா வீட்டுக்கு. நானும் ரோட்டில் வரையில நான் பிள்ளைகளோட சேர்ந்து சிரிச்சு பேசிட்டு வராதேன்னு சொல்லி கத்திக்கிட்டே இருக்கேன். எத்தனை வாட்டை சொன்னாலும் கழுதைக்கு காதில் ஏறுதா? சின்ன பிள்ளை நம்மளுக்கு தங்கச்சி பின்னாடி வருதுன்னு ஒரு நினைப்பு இருந்தால் நின்று கூட்டிகிட்டு வரும்ல. இரு, நான் சொன்னா இங்கே கேட்குறா. உங்கள் அப்பா ஆல்ரெடி சொல்கிறேன். அடி அன்னைக்கிலே ஏன்டி ரொம்ப நேரமாக அந்த பிள்ளைகிட்ட கத்தி பேசிக்கிட்டு இருக்க? சின்ன பிள்ளைய தானே, கொஞ்சம் வளர்றதுக்கு எதுவாக இருந்தாலும் புரிஞ்சுக்கிறோங்க. இப்போ ஏன் திட்டுற? ஆமாம் வந்துருவியலே, உங்கள் பேத்திகளை ஏதாவது சொன்னா வரைஞ்சி கட்டிக்கிட்டே சப்போர்ட் பண்ண. அப்புறம் என்னத்தை கருன்னு முடி வளர்த்து வச்சுருந்தா அதை போய் இங்கிட்டு வெட்டிக்கிட்டு என்னத்தையே தலையில் அப்பிக்கிட்டு இப்போ நல்லா வரைக்கும் அவட்டு தலை பார்க்குறதுக்கு என்ன 4 வருஷத்தில் கட்டி கொடுக்கணும். வேற முடி நீளமாக இருந்தால் தானே நல்லாயிருக்கும். என் பேத்திக்கு எனக்கு மாதிரி நல்லா கோர முடியடி. 4 வருஷத்தில் நல்லா இடுப்புக்கு கீழே வளர்ந்துட முடி. திட்டாதடி. சரி நீ போய் ஸ்கூலுக்கு கிளம்பு. என்னடி நீனே என்கிட்ட வெளியில் கிளம்புறியா? என்ன அன்னைக்குள்ளே நீனும் தலை சீட்டு கிளம்புற? எங்கேயோ வெளியில் வேலை இருக்கா? ஆமாத்த 15 நாள் கம்மாட்டு இல்லைல்ல, இன்னைக்கு கம்மாட்டு இருக்கான். அதுதான் புஷ்பா வந்து சொன்னா. நான் அதே பள்ளிக்கூடத்துக்கு பிள்ளைகளை கிளப்பிட்டு நானும் கிளம்பி போகிறேன். ஏண்டி அவனோட வயலில் போய் ஒத்தாசையாக வேலை பார்த்தா என்ன? கம்மாட்டு வேலைன்னு போய் அங்கே போய் 4 பொம்பளைகளோட பேசி இருந்துட்டு வர்றதுக்கு இவங்களுக்கு எப்போ அடுப்பங்கரையில் நின்று இவங்களுக்கு வேலை பார்த்து கொடுக்கணும். இல்லை உங்கள் மையனுக்கு வயலில் போய் ஒத்தாசையாக வேலை பார்க்கணும். இப்படி கம்மாட்டு இதுகளுக்கு போய் 4 காசு நம்மளுக்குன்னு சம்பாரித்து வச்சுக்கக்கூடாது. அப்படி நம்ம வேலைக்கு போகிறதுன்னா இவங்களுக்குலாம் பிடிக்காது. சரி அப்படி வேலைக்கு போகிறதுனா மத்தியானத்துக்கு எனக்கு சாப்பிட்றதுக்கு சாப்பாடெலாம் எடுத்து வச்சுட்டு போ. சுகருக்கு மாத்திரை போடணும்ல, சாப்பிட்டு தானே மாத்திரை போட முடியும். அதெல்லாம் நீங்கள் கவலையே பட வேணாம். பிள்ளைகளுக்கு மதிய சாப்பாடு ரெடி பண்ணியில் உங்களுக்கும் ஆக்கி வச்சுட்டேன். நீங்கள் போட்டு மட்டும் சாப்பிட்டா போதும். என்ன குழம்பு அன்னைக்கு வச்சுருக்க? வெங்காயம் வெள்ளை பூண்டெல்லாம் போட்டு நல்லா கதைன்னு நல்ல குழம்பு வச்சுருக்கிறேன். மீன் குழம்பு மாதிரி இருக்குது. அள்ளி போட்டு சாப்பிடுங்க. வெள்ளைப்பூடு குழம்பா? சாப்பிட்றதுக்கு மலுமலுன்னு இருக்கும். எனக்கு 2 சில்லு தேங்காயை வச்சு கொஞ்சம் பொட்டுக்கடலையை வச்சு ஒரு மிளகாயை வச்சு கொஞ்சோண்டு துவையா மட்டும் அரைச்சி வச்சுட்டு போடி. சரிக்கா. இந்த மாமியாளுக்கு
மருமகன் எங்கேயாவது வேலைக்கு கிளம்புனாத்தேன் அப்போதைக்கு தான் ஏதாவது இந்த வேலையை பார்த்துட்டு போ அந்த வேலையை பார்த்துட்டு போன்னு சொல்லணும்னு நினைப்பு வரும். அப்படி சொல்லாட்டினா தலையே வெடிச்சிடும். அம்மா திவ்யா, கொஞ்சம் காஃபி போட்டு கொண்டுடுவாம்மா. சரிங்க அத்தா. தாத்தா காப்பி எடுத்துக்கோங்க. ஐயோ கொட்டி போச்சு. இவ வந்ததுலேருந்து இப்படித்தான், எந்த பொருளாச்சும் உடைக்கிறதும் ஊத்துறதும் ஒரு வேலை ஒழுங்கா பார்க்குறாளா? அவ ஆத்தா என்னதையும் கற்றுக் கொடுத்தாளா அவளுக்கு? ஒரு காப்பி போட தெரியுதா அவளுக்கு? நான் கூட மேட்டை க்ளீன் பண்ணுறேம்மா, அமைதியாக இருங்கம்மா. ஏம்மா ஒருத்தர் திட்டிக்கிறீங்க? விடிஞ்சிட்டா இதே வேலை தானா? அம்மா திவ்யா, வேலையை வந்து கொஞ்சம் பொறுமையாக பாரும்மா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏம்மா பொறுமையாக கொண்டுக்கிட்டு வா. சரிங்க தாத்தா. ஏம்மா வேலைகளை கொஞ்சம் பொறுப்பாக பாருமா, பொறுப்பாகவும் பொறுமையாக பார்க்கணுமா. இப்படியே உழைச்சா பாத்திரம்லாம் யாருமா வாங்குறது? எல்லாத்தையும் உழைக்கிறீங்க ஊத்துறீங்க, என்னம்மா கொஞ்சம் பொறுமையாக பாருமா. அம்மா புண்ணியவதி, போய் பாத்திரம்லாம் விளக்கிட்டு காலை சாப்பாடுக்கு ரெடி பண்ணு, சரியா? இந்த சிறுகி எந்த நேரத்தில் என் பிள்ளை கட்டி வச்சானோ சொத்தை பூரா அழைக்கிறா. என்ன பண்ணுறதுன்னே தெரியல. ஒரு வேளை உருப்படியாக பார்க்குறாளா? சரிம்மா, திவ்யா சமைச்சு வைக்கிட்டோம். வாங்க அப்படியே காலார வயலில் பக்கத்தில் போயிட்டு வருவோம், சரியா? வாங்க போவோம். சரிங்க வாங்க, அங்கிட்டு போனாச்சும் கொஞ்சம் நிம்மதி இருக்கான்னு பார்ப்போம். ஏங்க எந்திரிச்சு வாங்குங்க. இவ்வளவு காய்கறி இருக்கு. கத்திரிக்காய் குழம்பு வைப்பனா, தக்காளி குழம்பு வைப்பனா, மிளகா குழம்பு வைப்பனா, வெள்ளரிக்காய் குழம்பு வைப்பனா, காலிஃப்ளவர் குழம்பு வைப்பனா, ஒண்ணுமே புரியலையே. எல்லாத்தையும் சேர்த்து மொத்தம் ஆச்சிட வேண்டியது இன்னைக்கு. ஏப்பா கண்ணா, தண்ணிக்குள்ளே ரொம்ப நேரம் இருக்காதப்பா, உடம்பு சரியில்லாமல் வந்துடும். சரிப்பா சரிப்பா. அத்தை பாருங்களே, குளம் எவ்வளோ அழகா இருக்குன்னு. வாங்கத்தை நம்மளும் போய் சத்திரத்தில் உட்காந்துருப்போம். நீ வேணா போயிருமா, எனக்கெல்லாம் உடம்பு சரியில்லை. ஏங்க எவ்வளோ அழகா இருக்கு குளம். ஐ ஜாலியாக இருக்கு. ஏப்பா தண்ணிக்குள்ளே இருந்தது போதும், வாங்க வயலுக்கு போவோம். அப்பா இடுப்புலாம் ஒரே வலியாக இருக்கு. அத்தை இது சோளத்தட்டு தானே? சூப்பராக இருக்குத்த. அப்பா அங்கே பாருங்கப்பா, சோளத்தில் ஏதோ வெள்ளையா நோய் பரவுது. ஆமாப்பா, இங்கேயும் தான்ப்பா இருக்குது. கொஞ்சம் கொஞ்சம் ஆனைக்கான நோய் பரவுது. அது ஒன்றும் விளைச்சலை ஒன்றும் பண்ணாது, அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி எல்லாரும் வாங்க, வெயில் வேற வந்துருச்சு. திவ்யா சமைச்சிருப்பா, போய் சாப்பிடலாம். வாங்கலாம். என் மருமகனா மருமகவே நாக்குக்கு ருசியா சமைச்சிருக்கான். ஏண்டி பாத்திரத்தை உடைச்சாலும் சாப்பாடு எப்படி செய்கிறா பத்தியா? அதுக்கு மட்டும்தான் அவன் லைக், இல்லாட்டி எப்பயே வெட்டி விட்ருவேன். ஏம்மா திவ்யா, சாப்பாடு அருமையாக இருந்துச்சுமா. சரிங்க தாத்தா.